சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயராம். என் அன்பு குழந்தையே, உன் மனம் எந்த நிலைமையில் உள்ளது என்பதை நீ வாழும் பிரபஞ்சத்தில் இருக்கும் உன் சாயப்பா நான் உணராமல் எப்படி இருப்பேன்? உன் மனம் எப்பொழுதும் திடமாகத்தான் இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுது சற்று தளர்ந்து காணப்படுகிறது. உன் வேண்டுதல்கள் நிறைவேறவில்லை என்பதுதான் உன் தளர்ச்சிக்கு காரணம் என்று எனக்கு தெரியும். என்னிடம் ஒப்படைத்த உனது வேண்டுதல்களை பற்றி நீ யோசித்து பார்க்கக்கூடாது. இனி அது என் கடமையாகும். சரியான நேரத்திற்காக நான் காத்திருக்கிறேன். சற்று தாமதமாகுமே தவிர என்றும் தப்பி செல்லாது. நிச்சயம் நிறைவேற்றுவேன். நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கை என் மீது எவ்வளவு தீவிரமாக உள்ளதோ அந்த அளவிற்கு தீவிரமாக உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். நம்பிக்கை தளரும் பொழுது வேண்டுதல்களை நிறைவேறும் காலமும் தள்ளி போகும். இதை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். உன் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை தூக்கி முதலில் எறிந்துவிடு. அது உன் மனதில் இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. உன் முன்னேற்ற பாதைக்கு இந்த எண்ணங்கள் தடை கற்களாக இருக்கும். இதற்கு காரணமானவர்களை எந்தவித தடைகளும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்பது தானே உன் சந்தேகம். உன்னை கஷ்டத்தில் ஆழ்த்திவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றாயா? அவரவர் செய்த செயல்களுக்கு ஏற்ற பலனை அனுபவிக்காமல் தப்பவே முடியாது. அது பற்றி நினைத்து உன் வாழ்க்கை வீணாக்காமல் இரு. இந்த அனுபவத்தை கொண்டு இனியாவது உன்னை சுற்றி இருப்பவர்களை யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று அவர் உன்மேல் எதற்காக அன்பு வைக்கிறார்கள் என்று அறிந்து செயல்படு. உன்னை போன்றே அவர்களும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. இந்த நிலை நிச்சயம் கூடிய விரைவில் மாறும். எதற்கும் எதற்காகவும் பயப்படாதே. சாயப்பா இருக்க எனக்கு என்ன கவலை என்று நினைத்துக்கொள். உன் கனவுகள் எல்லாம் மெய்ப்படும். நல்லது மட்டுமே நினைக்கும் உனக்கு என்றுமே நன்மையே நடக்கும். ஓம் சாயராம். நன்றி, வணக்கம்.